ஹலோ மக்களே, வணக்கம், குட் மார்னிங், நமஸ்தே. நான் உங்கள் ஆதித்தன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிட்வே லைஃப் ஸ்டைலினுடைய சேனல். இன்றைக்கி ஒரு புதுமையான டிஃப்ரெண்ட்டான பிரியாணி, அதாவது கத்திரிக்காய் சாதம், கத்திரிக்காய் பிரிஞ்சி சாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. கத்திரிக்காய் பிரியாணி. கத்திரிக்காய் பிரியாணிக்கு முக்கியமாக இது வேலூரில் தான் கிடைக்கிற அந்த முள்ளு கத்திரிக்காய் இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லாட்டி நெய் கத்திரிக்காய் இதெல்லாம் இருந்தால் சூப்பராக இருக்கும். ஆனால் எங்கள் ஊரில் விலையில் கிடைக்கல, அதனால் இருக்கிற கத்திரிக்காய் வச்சு நான் செய்கிறேன். ஆனால் சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் யாரும் செஞ்சுருக்க மாட்டீங்க. ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறமேல எப்படி இருக்குன்றது நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். யாராவது கெஸ்ட் வந்தாலோ இல்லை லீவ் நாளில் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ப்ராசஸ்லாம் கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான், ஆனால் இருந்தாலும் சூப்பராக இருக்கும். லீவ் நாளில் கெஸ்ட்டுங்களுக்கு கொடுக்குறதுக்கு அருமையான டிஷ்ஷு. இதுக்கு சைட் டிஷ் தொட்டுக்கிறதுக்கு புதினா சட்னி, தேங்காய் பச்சடி, வெங்காய பச்சடி, ஒரு சிப்ஸோ அப்பளமோ ஏதோ ஒன்று இருந்தாக்கா சூப்பராக இருக்கும். நான்வெஜ் சாப்பிட்றதா இருந்தாக்கா முட்டை வறுத்து வச்சுக்கலாம், இல்லைன்னா சில்லி சிக்கன் அந்த மாதிரி வச்சுட்டு சாப்பிட்லாம். இது வெஜிடேரியன் புரட்டாசி மாதத்துனால இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கத்திரிக்காய் சாதம். ஆனால் இது தேங்காய் பால் தான் ஊற்ற போகிறோம். இதுக்கு ப்ராசஸ்லாம் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பவுடர் மசாலா செய்ய போகிறோம். அதுமாதிரி கத்திரிக்காய் அதெல்லாம் போட்டு வதக்கி குழம்பு மாதிரி செஞ்சு அது தம் போட போகிறோம். சாதம் வடித்து சாதம் தேங்காய் சாதம் மாதிரி செஞ்சு அதில் தம் போட போகிறோம். ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக மக்களே செஞ்சு பாருங்கள். தயவு செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் எப்படி இருக்குன்னு ரிப்ளை பண்ணுங்கள். உண்மையிலே கத்திரிக்காய் சாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வேலூர் மெட்ராஸ் சைட்லலாம் நிறைய செய்வாங்க. முக்கியமாக எங்கள் ஃபேமிலியில் இது நிறைய செய்கிறாங்க. மற்ற ஃபேமிலியில் எப்படி தெரியல. ஆனால் நான் நிறையா ரெசிபிலாம் கூட பார்ப்பேன் யூடியூப்லலாம். ஆனால் இந்த மாதிரி யாரும் செய்யல. வாங்கி பார்த்தா அந்த கர்நாடகாலாம் செய்வாங்க. அந்த மாதிரி செய்கிறாங்க. எல்லாம் மொத்தமாக போட்டு தாளிக்கிறது. இது தேங்காய் பால் எடுத்து தனித்தனியாக சாதம் தனியாக குழம்பு தனியாக செஞ்சு அப்புறம் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுறது, தம் போடுறது. சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கிறதுன்றதை கண்டிப்பாக சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, நீங்கள் முதல் முறையாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதுவரை ஆதரவு கொடுத்த எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் என்னுடைய நன்றிகள். இதுக்கு மேலே இதே போல் ஆதரவு கொடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணிக்கு முதல்ல இந்த மசாலா தான் முக்கியம். முதல்ல ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் கடலப்பருப்பு நல்லா ப்ரௌனாக ஆகிற மாதிரி, கொஞ்சம் ரொம்ப ப்ரௌனாக இல்லை அது மாதிரி வறுத்துக்கணும். இதே மாதிரி உணர்ந்த மிளகா காரத்தூள் மாதிரி நான் 2 கரண்டிகள்லாம் நான் 1/2 kg நீ செய்ய போகிறோம். 1/2 kg கத்திரிக்காய், 1/2 kg சீரக சம்பா அரிசி தான் செய்யணும். பாசுமதி செய்யலாம், சீரக சம்பாவில் செய்யலாம், இதெல்லாம் செய்யலாம். இதில் என்னென்ன போட்டு வரணும்னா ஒன்றா தனித்தனியாக வரணும். ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கணும். உணர்ந்த மிளகா, காஞ்சி மிளகா, உணர்ந்த மிளகா 20 15 காரம் எப்படி வேணுமோ அதுக்கு கம்மியாக போட்டு வறுத்துக்காங்க. ஏலக்காய், பட்டை, லவங்கம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா வறுத்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தனியா, முழு தனியாகவும் அதே மாதிரி போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இது எடுத்த பிறகு இந்த மாதிரி ஒன்றா போட்டு வறுத்து ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுட்டே வாங்க. ஒன்றா எடுத்துகிட்டு பார்த்துட்டு வாங்க. அதுக்கடுத்து கசகசா இதில் போடணும். கசகசாவும் ஒரு 1-2 ஸ்பூன் போடுங்க. நல்லா போடுங்க. இதெல்லாம் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்குறது பிரியாணிக்கு. இந்த கத்திரிக்காய் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா அந்த சூடான ஃபஸ்ட்டு மிளகா, தனியா அதெல்லாம் போட்டு வறுத்து எடுத்துட்டுங்க. அப்புறமேல இதெல்லாம் சீக்கிரம் பொரியிறது, அதனால் சீக்கிரம் தீஞ்சிடக்கூடாது. அதனால் போட்டு அந்த சூட்லேயே போட்டு எடுத்து வறுத்து இது பண்ணிக்கணும். ஒரு அரை மூடி தேங்காவை நல்லா பால் எடுத்து வச்சுக்கோங்க. கெட்டி பால் ஒரு பக்கமாகவும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறது ஒரு பக்கம் 2 பக்கம் வச்சுக்கோங்க. இதோடு சேர்த்து பக்கத்தில் தயிர் பச்சடிக்கு பொடியை நறுக்கி நான் வெங்காயத்தை கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு வைக்கிறேன். தயிர் பச்சடியில் புதினா, கொத்தமல்லி போட போகிறேன் நான். இதில் காராபூந்தியும் ஊற வச்சு போட்டு தயிர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லைனாக்கா இது பண்ணலாம். இப்போ சாதத்துக்கு தாளிப்பு. சாதம் தாளிக்கிறதுக்கு பச்சை மிளகா ஒரு 4-5, 1/2 கிலோ தான் போட போகிறோம். இந்த மாதிரி ஒரு 4-5 கீறி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி 1 அதே மாதிரி பொடிசாக நறுக்கி அதை வச்சுக்கோங்க. இது சாதத்துக்கு வேணும். சாதத்தில் எண்ணெய் நெய் கொஞ்சம் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் போட்டு தாளிக்கலாம். அது செய்கிறப்ப பார்க்கலாம். இது தக்காளி பழத்தை எல்லாம் பொடியாக நறுக்கணும். குழம்புக்கும் வேணும், கத்திரிக்காய் குழம்புக்கும் வேணும். இந்த மாதிரி பொடிசாக நறுக்கலாம். பொடிசு நறுக்கி அதெல்லாம் தனியாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த பவுடர்லாம் வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் ஆறிட்டு இருக்கும். அதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக, ரொம்ப நைஸாக அரைக்கூடாது, கொஞ்சம் குறப்பாக இருக்கணும். எப்படி அரைக்கணும்னு பாருங்கள். இந்த மாதிரி இதை போட்டுக்கணும். எல்லாமே மொத்தமாக மிக்ஸ் பண்ணணும். தனித்தனியாக வறுக்கணும், ஆனால் மொத்தமாக போட்டு மிக்ஸியில் அரைச்சிடணும். இதுதான் இந்த கத்திரிக்காவை நல்லா கட் பண்ணி அதுக்குள்ளே ஃபில் பண்ணி அதுதான் நம்மளுக்கு வேறு எந்த மசாலாவும் போடணும். சால்ட்டு, மஞ்சத்தூள் இது மட்டும்தான் சேர்த்து போகிறோம். வேறு எந்த மசாலாவும் கிடையாது. இதுதான். வேறு எதுவும் கரம் மசாலாவோ இல்லை தனியாதூளோ, தனியாலாம் போட்டுருச்சு இல்லையே, வேறு எதுவும் போடக்கூடாது.
இது சேர்த்துறப்ப கல் உப்பு கொஞ்சம், மஞ்சள்தூள் கொஞ்சம் 1 ஸ்பூன், கல் உப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு இது பாருங்கள். இந்த மாதிரி குறைவரப்பாக இருக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா அது டேஸ்ட் நல்லா வராது. அரைமணிக்கு பழம் ஏற்படும். கத்திரிக்காயெலாம் அந்த மாதிரி செய்யாது. இப்போ வந்து கத்திரிக்காய் எப்படி கட் பண்ணுறதுன்னு பாருங்கள். கத்திரிக்காய் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து தொடச்சி வச்சுக்காங்க. தொடச்சி வச்சுட்டு அந்த காம்பை கட் பண்ணிடுங்க. காம்பு கொஞ்சம் அந்த பச்சையாக இருக்கிறது மட்டும் விட்டு லைட்டாக அந்த காம்பு நீட்டாக இருக்கிறது மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு 4ஆக கட் பண்ணணும். பின்பக்கம் வந்து இப்படி ஒன்று ப்ளஸ் மாதிரி 4ஆக கட் பண்ணி இது பண்ணணும். இந்த நேரத்தில் அரிசி எவ்வளோ வேணுமோ அந்த அரிசியை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஊற வச்சுருங்க. இது ஊறட்டும். இந்த கத்திரிக்காயெல்லாம் மசாலா ஃபில் பண்ணலாம். மசாலாவை அந்த கத்திரிக்காயில் ஃபில் பண்ணி நல்லா ஒரு நிறைய எண்ணெய் ஊற்றணும். நிறையனாக்க ஒரு 1/2 கிலோவுக்கு வந்து ஒரு 100-150 ml 200 ml ஊற்றிக்கோங்க. வேறு எதுவும் எண்ணெய்லாம் இல்லை, இதில் மட்டும் சேர்த்து போகிறோம். சாதம் தாளிக்கிறது கொஞ்சம் தேவைப்படும், அவ்வளோதான். இதை வந்து நல்லா போட்டு எண்ணெயில் அந்த மசாலா ஃபில் பண்ண கத்திரிக்காவை எடுத்து எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா மிச்சம் இருக்கிற அந்த மசாலாலாம் கூட போட்டுருங்க. ஆனால் நீங்கள் அரைச்சது எவ்வளோ அரைக்கிறீங்களோ அது மாதிரி நான் அளவு சொல்லலை. இதில் நான் ஒரு தோராயமாக தான் செஞ்சேன். மிச்சம் இருந்ததுன்னா இன்னொரு நாளைக்கு கூட செஞ்சுருவேன். அதனால் தான் கத்திரிக்காய்க்கு வேறு எந்த மசாலா இல்லை, உங்களுக்கு எப்படி டேஸ்ட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மசாலா எவ்வளோ போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஒன்றும் வேறு ஒன்றும் இதாகிடாது, நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அந்த பக்கம் சாதத்துக்கு குக்கரில் தாளிக்கிறது கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் நெய், ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் இதை விட்டு சூடு ஏறட்டும். சூடு ஏறின பிறகு இதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதை போட்டு கொஞ்சம் பொரியணும். அது பொரிஞ்ச பிறகு வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்குறோம். ஒரு தக்காளி பழம் கட் பண்ணாலே சின்னதாக அதையும் இதில் போட்டு நல்லா வதக்க போகிறோம். அது நல்லா வதங்கின பிறகு அரிசி ஊற வச்ச அரிசி தண்ணியெலாம் எடுத்துகிட்டு ஊற வச்ச அரிசியை போட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே இது பண்ணணும். கத்திரிக்காய் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசாலாலாம் உள்ளே இறங்கணும். இன்னும் வதங்கணும். இது வதங்கலை, இன்னும் நல்லா வதங்கணும். அப்படியே கலரே அந்த நெய் கத்திரிக்காவும் அந்த முள் கத்திரிக்காய்னா சூப்பராக இருக்கும். அந்த கலரே நல்லா பர்பிள் கலரு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. எங்கள் ஊரில் அது கிடைக்கிறது இல்லைங்க, அதனால் இதை தான் செய்கிறேன். இந்த சாதத்துக்கு தாளிப்புக்கு இதெல்லாம் போட்டாச்சு. போட்டு பச்சை மிளகாவும் இதையும் போட்டு நல்லா வதக்குறோம். இது வதக்கிக்கிட்டே இருக்கணும். தக்காளியும் போட்டு வதக்குறோம். கொஞ்சம் இன்னும் உப்பு போடுங்க, இதுக்கு தகுந்த மாதிரி, இதுக்கு தேவையான உப்பு. கத்திரிக்காய் பாருங்கள், இன்னும் வதங்கலாம் சரியாக. இன்னும் நிறையா வதங்கணும். இப்போ வெங்காயம், தக்காளி கட் பண்ணலாம் கூட அதில் போட்டுடலாம். கத்திரிக்காயில் போட்டு அந்த மசாலா மிச்சம் கொஞ்சம் கலர் வேணும்னா இன்னும் கொஞ்சம் மசாலா கூட பவுடர் எடுத்து போடணும். நிறைய எவ்வளோ மசாலா போடணுமோ அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் போடணும். இதில் சாதத்துக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் போடுறதில்ல, இதில் மட்டும் தான் போடணும். குழம்புல போட தேவையில்லை, சாதத்துக்கு மட்டும் போடணும். வெங்காயம் போட்டு நல்லா பரட்டி எடுக்கணும். நல்லா வெங்காயம் வதங்கணும். அந்த வதங்குறதுலேயே கத்திரிக்காவும் நல்லா வதங்கிடும். தக்காளி பழமும் போட்டு நல்லா இன்னும் பொடியாக இருக்கலாம். நான் கொஞ்சம் தப்பமாக இருக்கிறதால கையில் பொழிஞ்சு போடுறேன். இன்னும் நல்லா பொடியாக இருந்தால் நல்லா குழம்பு நிறையா இதாகும். இதுக்கு குழம்பு ஆகிடும், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்தோம்னா அதில் வந்து ஒரு அரை முடியில் வந்து ஒரு சாதத்துக்கு ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இருக்கிற தேங்காய் பாலை இந்த குழம்புல ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த தேங்காய் பாலை சாதத்துக்கு ஊற்றியாச்சு. பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட கலந்து ஊற்றிக்கலாம். இல்லாட்டி அந்த தண்ணி பாலை கூட இதில் ஊற்றிக்கலாம். குழம்புக்கு தேங்காய் பால் தான் ஊற்றணும்னு இல்லை, சாதத்துக்கு கண்டிப்பாக தேங்காய் பால் ஊற்றணும். மிச்சம் இருந்துச்சுன்னா அது குழம்புல ஊற்றிடுங்க. இது போட்டு ரொம்ப சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சு சாதத்தை மூடி வச்சிடணும். உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு அதுக்கு அந்த மாதிரி போட்டு மேலே மூடி போட்டு வச்சுருங்க. அது வேகட்டும். கத்திரிக்காயும் ஆகும். கத்திரிக்காய் ஆன பிறகு இது ஒரே ஒரு கொதி, ஒரு நல்லா சீரக சம்பா அரிசி வந்து கொஞ்சம் இதான பிறகு இந்த குழம்பை எடுத்து அப்படியே அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். குக்கரில் போட்டு நல்லா கொஞ்சம் ரொம்ப கத்திரிக்காயும் உடையக்கூடாது, அரிசியும் உடையக்கூடாது. அப்படியே லைட்டாக கலரி தம்மு கூட்டணும். இங்கே பாருங்கள், தேங்காய் பால்லாம் இதில் ஊற்றியாச்சு. மிச்சம் இருந்த தேங்காய் பால் கொஞ்சம் தண்ணி என்னப்பா, அதாவது வந்து அரிசி வந்து கொஞ்சம் ஒரு போட்டு அந்த தேங்காய் பால் ஊற்றி ஒரு கொதி வந்த உடனே சிம்மில் வச்சு இந்த குழம்பு எடுத்து அதில் ஊற்றணும். இந்த மசாலாவுக்கு உப்பு பார்த்துக்கணும், டேஸ்ட்டு இதுலேயும் உப்பு இருக்கணும் கரெக்டாக. சாதத்துக்கு தனியாக உப்பு போட்டிங்க, அதுக்கும் உப்பு இருக்கணும். ரெண்டுத்துக்கும் உப்பு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு தகுந்த உப்பு அதுக்கு போட்டுங்க. இதுக்கு தகுந்தாப்புல எவ்வளோ வேணும் இருக்கும். பாருங்கள், இப்போ சாதம் வந்து ஒரு வேக வந்த பிறகு அது கொஞ்சம் தண்ணி கம்மியானவுடனே இதில் இருக்கிற தண்ணி இந்த கத்திரிக்காயெல்லாம் இதில் போட்டு மெதுவாக கலக்கணும். அரிசி உடையக்கூடாது, கத்திரிக்காயும் உடையக்கூடாது. இந்த மாதிரி கலக்கி
சிம்மில் ரொம்ப சிறுந்தியில் வச்சு சிறுந்தியில் தான் வேக விடணும். மேலே மூடி போட்டு மேலே வெயிட் வச்சு விட்ருங்க. இப்போ அதுக்கு அடுத்தது ஒரு சைட் டிஷ் வந்து ஒரு புதினா தொக்கு, புதினா சட்னி செய்யலாம். அதுக்கு புதினா சட்னிக்கு கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, தேங்காய், ஒரு வெங்காயம், தக்காளி, புளி இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு பேனை சூடான எண்ணெய் ஊற்றி சூடான பிறகு அதில் கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு வதக்குறோம். வதக்கின பிறகு வெங்காயம், தேங்காய் போட்டு அதையும் வதக்குறோம். தக்காளி பழம் போட்டு வதக்குறோம். அதுக்கு அடுத்தது கொத்தமல்லி, புதினாலாம் நல்லா கழுவி வச்சிருக்கல அதை எடுத்து இதில் போட்டு நல்லா வதக்குறோம். வதக்கின பிறகு சால்ட்டு கொஞ்சம் சேர்த்து போகணும். இதான பிறகு கொஞ்சம் தான், ரொம்ப கொத்தமல்லி புதினா எவ்வளோ நேரம் ஆக போகுது, அது கொஞ்சம் நேரத்தில் அந்த சூட்லேயே வதங்கிடும். இது வதங்கின பிறகு அது ஆறின பிறகு நம்ம மிக்சியில் அரைச்சி சட்னி தனியாக ஆக்கலாம். வேறு எதுவும் தாளிப்பு தேவையில்லை, இதே தாளிப்பு போதும். தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு இந்த பிரியாணிக்கு பிரிஞ்சி சாதம், கத்திரிக்காய் பிரிஞ்சி சாதம் இது பேர். சூப்பராக இருக்கும். தேங்காய் வெங்காய பச்சடி செஞ்சுக்கலாம், தயிர் பச்சடி செய்யலாம், முட்டை வேணுன்னா முட்டை வச்சு மசாலா மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். சிப்ஸு, பக்கடா அந்த மாதிரி ஏதாவது இருந்தாக்க அப்பளம் அது வச்சு சைட் டிஷ் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இது சட்னிக்கு தேங்காய், தக்காளி, வெங்காயம் போட்டு வதக்கியாச்சு. புதினாவும் போட்டாச்சு. பூண்டும் போடணும், ஒரு 4 பல்லு பூண்டும் போடுவாங்க. ரொம்ப வதக்காதீங்க, வதக்கினீங்கன்னா கலர் மாறிடும். கலர் மாறிச்சுனாக்கா அப்புறமா டேஸ்ட்டு கலர் கருப்பாகிடும். அதெல்லாம் ரொம்ப வதக்காதீங்க. அந்த சூட்லேயே கொஞ்சம் இது பண்ணி மூடி வச்சு இது பண்ணால் போதும். அப்படி கலர் மாறிச்சுன்னா கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஊற்றி அரைக்கிறப்போ தயிர் விட்டு அரைச்சிருங்க. நல்லா அது ஒரு கலர் நல்லா க்ரீமியாக இருக்கும், பிஸ்தா கலரில் வரும். சாதம் பாருங்கள் ஓரளவு தம் ஆகிடுச்சு, எடுத்து பார்க்கலாம். அவ்வளோ இன்னும் கொஞ்சம் இருக்குது, அந்த தண்ணிலாம் இதாகிடும். இப்போ வந்து கொஞ்சம் அப்படி லைட்டாக கலரி முந்திரி போட்டு புதினா, முந்திரி, உடந்த திராட்சை, புதினா, கொத்தமல்லி கட் பண்ணி நல்லா தூவி மிக்ஸ் பண்ணி இன்னொரு முறை தம் வச்சுருக்கோம். அவ்வளோதான். தண்ணி ட்ரையாக இருக்குதுனாக்கா நல்லா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தொளிச்சிடணும், ஊற்றக்கூடாது. தொளிச்சிட்டு தம் வச்சு ரொம்ப சிம்மில் வச்சு விட்ருங்க, கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், செஞ்சுட்டு வந்தாச்சு. சூப்பராக இருக்கும். எனக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த பிரியாணி ஒரு முறை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வீட்டில் டைம் இருக்கணும், கொஞ்சம் இது கொஞ்சம் வேலை ஜாஸ்தி தான், இருந்தாலும் சூப்பரான டேஸ்ட்டு. யாராவது கெஸ்ட் வராங்க வீட்டில், ஏதோ ஒரு கெஸ்ட் உங்களுக்கு முக்கியமானவங்க வராங்கன்னா அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தாக்க சூப்பராக. இது வரைக்கும் டிஃப்ரெண்ட்டாக பிரியாணி எல்லோரும் செஞ்சுறாங்க, மற்றபடி எல்லாம் டிஃப்ரெண்ட் இட்லி, பன்னீர் அது இதெல்லாம் செய்கிறாங்க. இந்த சாதம் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க, இது எங்கள் இப்போ கற்றுனீங்கிறது நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எல்லோரும் விரும்பி சொல்கிறாங்க, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் விருப்பமாகும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மக்கள். இது வரைக்கும் இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள், வணக்கங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு நல்ல ரெசிபியோ அல்லது கோயில் தலமோ, ஆன்மீக தலங்களோ இல்லை கோயிலோ ஏதோ ஒன்று செஞ்சு போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டன் அமைத்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, பாய். என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பாய்.